நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர். கொளஞ்சியப்பர் கல்லூரியில் அவருக்கு மாணவராக இருக்கும்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர். இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் அஸ்வத்தாமன் இருந்திருந்தால் நானும் போராடி இருப்பேன், சத்தியமாக விட்டுருக்க மாட்டேன். ஆனால் இப்போ அது மாதிரி ஒரு விஷயம் நடக்காதப்ப நான் ஏன் எதிர்க்கணும்? இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மொழி திணிக்கப்படுது? தமிழ் தேசிய கல்விக் கொள்கையில் திணிக்கப்படுது. நீங்கள் தமிழகத்தில் ஒரு மொழியாக கூட தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடலாம் இன்னைய தேதியில் தமிழ்நாட்டில். நிச்சயமா இதுதான் இத்தனை வருடங்களாக வைத்திருக்கிற நடைமுறை. 2006 தமிழ் லேர்னிங் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பேரளவில் கொண்டு வந்துட்டு இவங்க ஆளுங்களை விட்டே கேஸை போட்டு ஒரு கேஸை நடத்த முடியாதா? இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல, ஒரு நாள் ஒரு நைட்டில் அப்பீல் தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல. கருணாநிதி அவர்களை வந்து புதைக்கணும், இடம் வேணும்னு போது நைட்டெல்லாம் கோர்ட்டை திறக்க வச்சு புஷ் பண்ணி கேஸ் நடத்துறீங்கல்ல. 2006 அது இப்போ தான் ஃபைனல் ஆகிட்டு 2020 வருஷமாக அந்த கேஸ் இழுக்கப்பட்டிருக்கு. தமிழ் ஒரு மொழியாக படிக்கிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு மொழியாக மட்டுமல்ல, பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணும்னு சொல்லுது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் எல்லாத்தையும் தமிழில் படிக்கணும்னு சொல்லுது. இன்றைக்கு சார், இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத்தில் பிரதமர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுங்களா? மலேசியாவை குறிப்பிட்டு மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. அதில் தமிழ் மொழி ஒரு மொழி பாடமாக மட்டுமல்லாமல் பயிற்று மொழியாக பயிற்றுவிக்கப்படுவது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத்தில் பேசுகிறார். என்றைக்காவது இங்கு உட்கார்ந்துருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரா? நீங்கள் எந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஆளுங்களை எந்த இனக்குழுவனா எடுத்து பாருங்கள், உள்ளே நீங்கள் நுணுங்கி போனீங்கன்னா ஹிந்தி என்கிற மொழி ஒருவருக்கும் தாய்மொழி கிடையாது. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் டிபேட்டில் அஃபிஷியல் லாங்குவேஜாக என்ன வரணும் அப்படின்னும் போது ஹிந்தி சஜஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழி பரிந்துரைக்கப்பட வேண்டும்.